கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்பதை ஆங்கிலத்தில் டெலிஜென்ட்லி என்று உள்ளது. இதன் பொருள் கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். ஏனோதானவென்று தேடும் ஒரு பகுதி, கருத்தாய் தேடுவது என்பது மற்றொரு பகுதி. உங்களது வீட்டில் மிகவும் காஸ்ட்லியாக இருந்த நகையோ அல்லது விலை உயர்ந்த பொன் பொருள் ஏதாவது இருந்தால் கவனத்துடன் நாம் கருத்தாய் தேடுவோம். அது மிகவும் அவசியமான பொருள் என்றால் அப்படி தான் முக்கியத்துவம் கொடுத்து தேடுவோம். அப்படி தேவையில்லை என்றால் கருத்தாய் நாம் யாவரும் தேட மாட்டோம். நாம் நமது வாழ்க்கைக்கு தேவன் அத்தியாவசியமானவர் என்று உணர்ந்திருந்தால், தேவன் நம் வாழ்வின் அரும்பெரும் பொக்கிஷமாக இருந்திருந்தால், நமது இருதயம் அவரை கருத்தாய் தேடிக்கொண்டு இருக்கும். தேவன் நமக்கு விலை மதிப்பிற்குரிய முத்தாய் இருக்கிறார். அவரிடத்தில் ஞானம், அறிவு அடங்கி இருக்கிறது. நாம் தேவனை கருத்தாய் தேடினால் அவருடைய அளவில்லா ஞானம், அறிவு நமக்கு தர வல்லவர். அது மட்டுமல்ல, நம்முடைய தேவன் தம்மை மறைத்து கொள்ளுகிறவர்களாய் இருந்தாபடியால் நாம் அவரை கருத்தாய் தேட வேண்டுமாம். ஒரு பொருளை நாம் ஏன் கருத்தாய் தேடுகிறோம் என்றால், அது நம் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருப்பதால் அவ்வளவு ஆவலாய் நாம் கருத்தாய் தேடுகிறோம். நம் கண்களுக்கு முன்பாக உள்ள பொருளை நாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசியும் குறிப்பிடுகின்றார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நமது தேவனை கருத்தோடு தேடுவோமாக. அவர் ஒரு விலைமதிப்பில்லா ஒரு முத்தாக நமக்கு ஞானம், அறிவு தருகிறார். அவர் தாழ்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் தாழ்மையுள்ளவர்களாய் இருந்தால் மட்டுமே நம் தேவனை அறிந்து கொள்ளவும் கண்டடையவும் முடியும். தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபையும் அளிக்கிறார். நாம் குறிப்பாக தேவ ஞானத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள நாம் கருத்தாய் தேடுவோமாக. ஆமென். God bless you.